குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 10ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி, சுப முகூர்த்தம் சூப்பராக இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 10/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 10/6/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடன் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். அதே போல் தாய் தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய பலம் மற்றும் பலகீனங்கள், அடுத்தவருடைய பலம் மற்றும் பலகீனங்களை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க, அவர்களிடத்துல கொஞ்சம் பணிவாக நடந்துக்குங்க. அதே சமயத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக அமைதியாக கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த நீண்ட நாளாக இருந்ததுன்னா அந்த வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே போகும். அதே சமயத்தில் திட்டமிட்ட பணிகள், முயற்சி செய்த பணிகள் செயல்படுத்த முடியாமல் இருந்தாக்க இன்றைய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படுத்திடுவீங்க. மறைமுக தடைகளை தகர்த்தெறிந்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் போய் வெற்றிகள் கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக பொருளாதாரத்தில் நெருக்கடி இருந்தாக்க அந்த நெருக்கடிகள் தீர்ந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். சேமிப்புகள் அதிகரிக்கும். அதே போல் உங்கள் சுற்றியுள்ளவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். கணவன் மனைவிகளே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சந்தோஷமாக இருக்கும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் வந்தாலுமே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஜெயம் நிறைந்த நாள். ஆசைகளில் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிட்டே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா, அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திங்க. அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய புதிய அனுபவங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். இதனால் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியுடைய மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், ஒற்றுமைகள் அதிகரிக்கும், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உணவு விஷயத்திலும் சரி, தூக்கத்திலையும் கரெக்டாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாது. சகோதர சகோதரிகள் வழியே கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஆடம்பர செலவில் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். உலகெங்கு வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் வாட்டி வதைத்த கவலைகளுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. கவலைகள் குறையும்.
நீண்ட நாளாக எங்கேயாவது பண உதவி எதிர்பார்த்தீங்களா, பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் வியாபாரத்தில், இதனால் லாபங்கள் அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு ஒரு பலத்தை தரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிடுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிய மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உறவினரிடத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர் எல்லாமே அறிமுகமாவாங்க. உங்களுக்கு நீண்ட நாளாக மனதில் ஒரு முயற்சி செய்து செயல் வடிவமாக தடையாக இருந்ததுன்னா அந்த தடைகள்லாம் விலகி இன்றைக்கி அந்த முயற்சிகள் செயல் வடிவமாவதற்குண்டான ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்குமான விருச்சிக ராசினியர்களே, உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் குறையாது. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. குழந்தைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். பழைய பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்காலத்தை திட்டமிடுவீங்க. எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சேமிப்பை உயர்த்தக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானங்கள் பல வழிகளில் வரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றி காணலாம். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் போன தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த செயலை செஞ்சாலும் பொறுமையாக செய்யுங்க. பொருளாதாரத்தில் மட்டும் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பான அனுபவத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய கருத்துக்களை, தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் பகிராதீங்க. அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தாக்கா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உத்தியோகத்தில் பொறுமையாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்ங்க. விரயம் அதிகரிப்பதனால எதையுமே திட்டமிட்டு செய்து கொள்ளுங்கள். இன்று ஆன்மீக வழியில் சென்றால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாள் உங்களுக்கு சூப்பர் நாளுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடத்துவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் நினச்சிருவீங்க. எதிர்பார காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். தாய் தந்தை வழியுடைய சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்பு கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இன்றைக்கி சிறந்து விளங்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளோட ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முதலீடுகள் செய்து விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்தை. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாள் நீண்ட நாளாக பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வியாபாரத்தில் பழைய பாக்கி வரவுகள் வசூலாகும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்ட பணிகளை கண்டிப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டாக தூங்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரை இல்லைன்னா உடல் ஆரோக்கிய கேடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் வண்டி வாங்கல் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போய்க்குங்க. ஒரு மாற்றங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை குறையும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகமாகும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதாயம் அவர்கள் மூலம் கண்டிப்பாக வரும். அவங்கள உங்களை அனுசரித்து போவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள். ஆன்மீக குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. தெளிவுகள் இன்றைக்கி உண்டாகும். மனக்குமரல்கள் போகும்.
நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இன்ப நாளாக, ஒரு வெற்றி நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.